ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஓசியா 6:1 முதல் 11. தியான வசனம் 6ஆம் வசனம். ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமான பலி உடனடியான கீழ்ப்படிதல், தாமதமில்லாத கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பின் கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு உகந்த பலி என்று பார்த்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் விரும்புகிற பலி, ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் உரைக்கின்ற இந்த காரியம், இதை பரிசுத்த யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அருமையான சகோதரனே சகோதரியே, பாரம்பரிய கிறிஸ்தவனே, பல்லாண்டு கிறிஸ்தவனே, பரம்பரை கிறிஸ்தவனே, இந்த வேளையிலே நீயும் நானும் தேவனை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாக, தேவனால் அறியப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நான் என் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை பற்றியல்ல, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை வைத்திருக்கிறேன். என் அனுபவ ரீதியாக அறிந்திருக்கிறேன். அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவு உண்டு. அவரை அறிந்திருக்கிறேன். அவர் என் இரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் என் ஆண்டவர், அவர் என் ராஜா, அவர் என் பரிபாலகர், அவர் என் மேய்ப்பர். மேய்ப்பராக இருக்கிற அவருக்கு மந்தையாகி நான் செவி கொடுக்கிறேன். நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய சத்தம் என் வாழ்க்கையிலே நான் அப்படியே உட்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். தேவனை அறிகிற அறிவு எனக்கு உண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு நாளும் அறிந்து நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவிலே பெருகுகிறவர்களாக இருக்கிறோமா? நித்திய ஜீவனில் வளர வேண்டுமே. நீதிமொழிகள் 9:10 அதைத்தானே சொல்கிறது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆம், அந்த வசனம் கூறியிருப்பதைப் போல நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய பரிசுத்தத்தை சிநேகித்து அதை வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவனை அறிந்து கொள்ளுவோம். மேலும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் நாம் நிர்மூலமாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்காக நாம் உலக மேன்மைகளை குப்பையாக எண்ணி கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பின் வாழ்வுக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் பவுலடிகளார் எழுதுகின்ற பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்ற 10-11ஆம் வசனத்தில் குறிப்பிடுகின்ற காரியம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விதமான பிரதிஷ்டையின் வாழ்க்கை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை அடைய நமக்கு வெகு அவசியமாக இருக்கிறது என்பதை 8வது வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வேதபாரகன் ஒருவன் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதானமான கற்பனை எது என்று தம்மிடத்திலே கேட்ட பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்று பதிலளித்தார். அப்பொழுது அவன் அவரிடத்திலே கேட்கிறான், சரிதான் போதகரே, அதுவே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்று கூறினான். அவன் சொன்ன மறுமொழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே விவேகமான ஒரு பதிலாக இருந்தது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலிகளை செலுத்துவதை பார்க்கிலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் பூரணமாய் நேசிப்பதே அவருடைய பார்வையில் மேன்மையானதாய் இருக்கிறது என்பதாக பரிசுத்த மார்க்கு 12ஆம் அதிகாரம்
32 முதல் 34 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாம் அவரில் அன்பு கூறுவோம் என்றால், யாதொரு அந்நியமான அன்புக்கும், யாதொரு அந்நியமான தேவன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே இடமே இராது. நம்முடைய இருதயமும் மனதும் அவருடைய அன்பினாலே பூரணமாய் நிரம்பி இருக்கும். நம்முடைய முழு பலமும் சரீர பிரயாசமும் அனைத்தும் தேவனுக்காகவே இருக்கும். அவரே நம்முடைய பலத்தின் முக்கியமும், கண்களின் விருப்பமும், ஆத்துமாவின் விசேஷித்த வாஞ்சையுமாக இருப்பார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம் ஆத்துமா அவரையே வாஞ்சித்து கதறிக்கொண்டிருக்கும். அவரை சிநேகிக்கிற நாம் அதிகாலையில் அவரை தேடுவோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு நாளின் அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது நமக்கு பாரமே கிடையாது. அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயம் விசாலமடைந்திருப்பதால் நாம் அவருடைய கற்பனைகளின் வழியாக ஓட முடியும். மேலும் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவோம். அவர் மேலுள்ள அன்பினால் நம் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் எப்பொழுதும் வாஞ்சையும் கவனமாயிருக்கும். கர்த்தருடைய வசனங்களை நாம் நேசிக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வருகையை, அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் நேசித்து, அவர் எப்போது வருவார் என்ற ஆவலோடு ஆயத்தத்தோடும் அவருக்காக நாம் காத்திருப்போம். அருமையான சகோதரனே, சகோதரியே, வேத வசனங்களின் வெளிச்சத்தில் கர்த்தர் உன்னிலே எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி உன்னை நீ ஒப்புக் கொடுக்க மாட்டாயா? இந்த உலகில் கிரியை செய்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி அன்றாட பலி நீ தேவனுக்கு செலுத்தாதபடி உன்னை வஞ்சித்து தடை செய்கிறதை நீ உணர்கின்றாயா? ஒவ்வொரு நாளும் உன் விண்ணப்பம் உன் தேவனுக்கு முன்பாக தூபமாகவும் உன் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க வேண்டும். உன் ஜீவியத்தில் அன்றாட பலியை தடை செய்யும்படி பிசாசானவனுக்கு நீ இடம் கொடுப்பாய் என்றால் அவன் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி என்று கூறப்பட்டிருப்பது போல உன் வாழ்வின் பரிசுத்தமானது பரிசுத்த குலைச்சலாகப்படும் என்பதை அறிந்து நீ எச்சரிக்கையாயிருப்பாயாக. உன் பலிகளினாலே நீ என்னை கனம் பண்ணவில்லை என்று உன் தேவன் உன்னை குறித்து துக்கப்படாதபடி ஆவிக்குரிய பலிகளினாலே நீயும் நானும் அவரை கனம் பண்ணுவோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். இங்கே சங்கீதம் 69, 30, 31 வசனத்தை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையர்தை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். காளைகளையும் எருதுகளையும் பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு துதி செலுத்துவது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் இதை செலுத்துவீர்களாக என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்ற வெளிப்படுத்தலுடன் வரப்போகிற நித்திய நகரத்தையே நாடி தேடுகிறவர்கள் மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எப்பொழுதும் தேவனுக்குரிய ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடும். மேலும் தேவனை விட்டு தூரமாய் போய் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களால் தேவனை துதிக்க முடியாது. ஆகினாலேயே ஓசியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்துள்ளோம், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்பதாக ரோமர் 1:21 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகள் இந்த 2 பகுதிகளிலேயும் கூறப்பட்ட இந்த காரியங்கள் நமக்கு சம்பவியாமல் இருக்க எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை மனப்பூர்வமாக ஸ்தோத்தரித்து துதித்து ஸ்தோத்திர பலியினால் அவரை மகிமைப்படுத்துவோம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம் மத்தியில் வாசம் பண்ணி நமக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, தேவரீருக்கு பிரீதியான பலிகளை, நொறுங்குண்ட ஆவியை, நியாயம் செய்தலை, இரக்கத்தை, சிநேகிப்பதை ஆண்டவரே நாங்கள் உமக்கு செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படவும், எங்கள் ஆண்டவருக்கு முழுமையான கீழ்ப்படிதலை நாங்கள் செலுத்துகிறவர்களாக, கால தாமதம் இல்லாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்திற்கு எங்கள் செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் காணப்படவும், ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருகிறவர்களாய் காணப்பட்டு உமக்கு துதியின் பலிகளை செலுத்தக்கூடியவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ராஜா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.